நெக்ஸ்ட்டு சொன்னேன்ல, நம்ம இப்போதைக்கு என்னென்ன பார்த்துருக்கோன்னா, இமேஜ் ப்ராசஸிங், மெஷின் லேர்னிங், நெக்ஸ்ட்டு வந்து என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அதில் மெத்தட்ஸ் எவ்வளோ நிறையா பார்த்தோம். என்கிராம் மாடல்ஸ் அது இதுன்னு நிறையா பார்த்துட்டோம். இப்போ வந்து என்எல்பி அடுத்து பார்த்துட்டீங்க, ஆடியோ டெக்ஸ்ட் கன்வர்ஷன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கொஞ்சம் தியரி கான்செப்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். நியூரல் நெட்ஒர்க்ஸில் கொஞ்சம் தியரி கான்செப்ட்லாம் இருக்குது. ஹியூமன் ஒரு டாபிக் வந்து ஹியூமன் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்ன்னு இருக்குது. ஹியூமன் எபிலிட்டிஸ் ஓகே. இப்போ எப்படின்னா, இப்போ நான் பிபிடி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹியூமன் இது வேணாம். ஒரு ஹியூமனால் என்னெல்லாம் எபிலிட்டி பண்ண முடியுமோ அதை அதுக்கு ஈக்குவலாக மிஷினும் பண்ணுது. அதுக்காண்டி அதைத்தான் சொல்ல வராங்க. நீங்கள் பெர்ஃபெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்காம இருக்கேன். ஒன் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இது லைக் இது மீனிங்காக தான். எப்படின்னா, நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுதோ, ரீடிங், ரைட்டிங், ஸ்டோரிங், மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, டிசைன் பண்ணுறது எல்லாமே பண்ணுறோமா, அது எல்லாமே ரோபோட்டாலும் பண்ண முடியும். நியூரல் நெட்ஒர்க்கில் பேக்ரவுண்டில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுதான் மெமரி டைப்பு, நிறையா டைப் மெமரி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும். இது வந்து இதுக்கு மீனிங்காக தான். ஹியூமன் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்னால் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதை மிஷினும் பண்ணோம், நியூரல் நெட்ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தான் லைக் எப்படின்னா, நம்ம பிரெயின் வச்சுக்கோங்களேன். இப்போ பிரெயின்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம், நம்ம சில சிச்சுவேஷன்ஸ், மூமெண்ட்ஸ், மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்போம். பட் அது எப்படி எதை வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிதுன்னு தெரியல. அதில் நியூரான்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. நம்ம பிரெயின்குள்ளேயே நிறையா 3 டைப்ஸ் ஆஃப் பிரெயின், அந்த மாதிரி தனித்தனி பார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நியூரல் நெட்ஒர்க்ஸில் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி தான் அதான் நியூரல் நெட்ஒர்க் சொல்லுவோம். நியூரல் நெட்ஒர்க் வந்து எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா, இந்த இருக்கு பாருங்களேன். ஹேண்ட் ரைட்டிங்கு நம்ம என்எல்பி, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், இமேஜ் கம்ப்ரஷன் நம்ம இமேஜ் இது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரெடிக்ஷன். என்எல்பி சொன்னால் மேக்ஸிமம் என்எல்பிலையும் நியூரல் நெட்ஒர்க் ஒர்க் ஆகும், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லேயும் ஒர்க் ஆகும், இமேஜ் ப்ராசஸிங்கும் ஒர்க் ஆகும். மெயினாக நியூரல் நெட்ஒர்க் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் எல்லாத்துலேயுமே. ஏன்னா பேக்ரவுண்டில் அது எப்படி ஸ்டோர் ஆகுது, இந்த பாருங்க, லேயர் பை லேயராக ஸ்டோர் ஆகும். ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கேன். இது நம்ம இன்புட் கொடுக்குறது, அவுட்புட் ஆன்சர் வந்துடும். ஹிடன் லேயர் அது ஒன்று, ஒரு ட்ரெயின் பண்ணி அது ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணி ஒரு லேயர் வச்சுருக்கோம். அதைத்தான் நியூரல் நெட்ஒர்க்கில் அதெல்லாம் நிறையா வரும். அதில் ஒவ்வொரு மெத்தட்ஸாக தான் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ இதோட ரோபோட்டில் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ரோபோட்டை பற்றி, ரோபோட்டில் நம்ம மிஷின் லேர்னிங் டாஸ்க்கு, இமேஜ் ப்ராசஸிங் டாஸ்க்கெலாம் ரோபோட்டுக்கு வந்து ஒரு ஐ விஷன் கிடச்சிருச்சு. நம்ம இமேஜ் ப்ராசஸிங்கில் கோட் எழுதிடலாம், ஓகே, வீடியோ ரெக்கார்டு அந்த மாதிரி. அதுக்கு பேசவும் வைக்க முடியும், ரெஸ்பான்ஸும் பண்ண வைக்க முடியும், டெக்ஸ்ட்டாகவும் அதை ஆன்சர் கொடுக்க முடியும் டிஸ்பிளேயில். அதுக்கு என்எல்பி ஓகே. மிஷின் லேர்னிங் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனும் அதை ஃபைன் பண்ண முடியும். அதுக்கு வந்து டேட்டா செட்டாக கொடுக்கலாம், ஓகே, அது மிஷின் லேர்னிங். நியூரல் நெட்ஒர்க் வந்து அது பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிற மெத்தட்ஸ் இதெல்லாம் பாருங்களேன். ரோபோட் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரோபோட் இப்போ வந்து ஹியூமனால் பண்ண முடியாத பாதி ஒர்க்கு அதால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதான் சொல்ல வராங்க. அதே மாதிரி ரோபோட்டால் சென்ஸ் பண்ணவும் முடியும். எப்படின்னா, தொட்டு பார்த்தே இது என்ன ஆப்ஜெக்ட்டு, ஸ்கேன் பண்ணி என்ன ஆப்ஜெக்ட், அந்த மாதிரிலாம் சொல்லுதில்ல. அந்த மாதிரி தான் இருக்க லைட் சென்சார், ப்ரெஷர் சென்சார், சென்சார்ஸ் இப்போ ஆல்ரெடி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஓடியில். அது மாதிரி தான் ரோபோட்டால் இப்போ ஆல்மோஸ்ட்டு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடும், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அதனால் ஏன்னா ஹியூமன்ஸால் பண்ண முடியாத மேக்ஸிமம் ஒர்க்கு அது பண்ணிடுது. பேச முடியும், எழுத முடியும், ஓட முடியும், எல்லாமே அதனால் செய்ய முடியும். இதான் ரோபோட்டிக்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்க. ரோபோட்டிக்ஸில் தான் அந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட் ஜிபிடிலாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதே மாதிரி ரோபோட்டோட மேனிப்புலேஷன், அதை எப்படிலாம் அதை ஒர்க் பண்ணி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி டூல்ஸு என்னென்னலாம், அது லைக்கு இப்போ சிம்பிளான டிவைஸ்னால் அது அந்த இருக்குது பாருங்களேன். ஒரு நார்மலாக ஒரு இதை தூக்கி இங்கே வைக்கணும், பிக் பண்ணி எடுத்து வேறு பிளேஸில் ஆப்ரேட் பண்ணுறது. இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ண மிஸ்டேக் தானே. எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ண மிஷின் தானே. அது மாதிரி தான் எல்லாமே. இது எல்லாமே ட்ரெயின் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும், மிஸ்டேக்கே பண்ணாது. இதான் இவ்வளோ தான் ஏஐ கான்செப்டில் இதெல்லாம் இருக்குது. இப்போ நவடேஸில் எப்படின்னா ரோபோட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, ஹியூமன்ஸோட ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களே. அது இந்த மாதிரி தான். நம்ம என்ன பண்ணணுமோ அதை அதுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுத்தோம்னா அது எக்ஸாக்டாக அது அவுட்புட் அதுக்கு நமக்கு ஆன்சராக கொடுக்கும். லைக் எப்படின்னா நம்ம பண்ணுற ஒர்க்கை ஈஸியாக நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம், ஹியூமன் பண்ணுற ஒர்க்கை அது ஈஸியாக அதுவே கம்ப்ளீட் பண்ணிடும்.
லைக் அதனால தான் இப்போ நிறைய லே ஆஃப்ஸ்லாம் நடக்குது நிறைய கம்பெனிஸில். நிறைய சின்ன சின்ன பேசிக்கான இப்போ ஒர்க்லாம் இப்போ மிஷினே பண்ணுறதுனால ஹியூமன்ஸ்க்கு ஒர்க் இல்லாமல் போயிடுச்சு. இதெல்லாம் அட்வான்ஸாக ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பேசிக் தான். மிஷின் லேர்னிங், இமேஜ் ப்ராசஸிங், இன்னும் டீப் லேர்னிங் கான்செப்ட்லாம் இருக்குது. என்எல்பி, இமேஜ் ப்ராசஸிங், இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட் தான். ஏஐ டாபிக்ஸ் போடுறேன் காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ரோபோட்டிக்ஸை பற்றி, நேச்சுரல் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் விஷனால் இமேஜ் ப்ராசஸிங்னாலும் ஒன்று தான். ஐஓடி இதெல்லாம் தான் ஏஐல மெயினான டாபிக். ஏஐ ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் வருமா பாருங்க. பாப்புலர் ஏஐ ப்ராடக்ட்ஸ் பார்ப்போமா என்னென்ன இருக்குன்னு. இங்கே இருக்கு பாருங்க. சிரி, மைக்ரோசாஃப்டோட இது அவங்களோட எப்படி சொல்லணும்னா அவங்களோட ஸ்டோரிங் இது அதெல்லாம் ஏஐல தான் ஒர்க் ஆகுது. ஏஐ பேஸ் பண்ணி தான் அவங்க நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. டென்சார் ஃப்ளோ இதெல்லாம் ஒரு லைப்ரரி, முக்கியமான லைப்ரரி, ஓப்பன் டூல் மாதிரி. கூகுள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குறோம் டேட்டா, பார்க்குற டேட்டா சர்ச் பண்ணி நம்ம கெட் பண்ணி கொடுக்குதா, அதெல்லாமே ஏஐ தான். ஏஐ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. கெராஸ், பைட்டாஸ் இதெல்லாமே ஒவ்வொரு லைப்ரரிஸ். ஏஐ ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ் போட்டு பார்ப்போம். ப்ராடக்ட்ஸ் ரியல் டைம் ப்ராடக்ட்ஸ்லாம் இதாக இருக்குல்ல. இது ஒன்று நம்ம சிசிடிவியில் இப்போ ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி 40 km ஸ்பீடை தாண்டிச்சுன்னா ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம நம்பர் பிளேட்டில் நம்பரை கெட் பண்ணி நமக்கு ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போட்டுருதா. இது ஒன்று. அப்புறம் இந்த ராஞ்சனில் அலெக்ஸா, சிரி உங்கள்கிட்ட அப்படியே ரியல் டைமாக பேசுகிறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, இது எதெல்லாம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். என்எல்பி அது வந்து கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ப்ராசஸிங்கில் பண்ணியிருப்பாங்க. சிசிடிவி ரெக்கார்ட் ஆகுறது, வீடியோ ரெக்கார்ட் ஆகுறது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. ப்ரெடிக்ஷன் ஃபைன் பண்ணுறது. இந்த நம்ம கிரிக்கெட்டில் இது இன்றைக்கி உங்கள் ஜெயிக்க எவ்வளோ ப்ரெடிக்ஷன் இருக்குது ஸ்கோரை வச்சு சொல்லும்ல. ஸ்கோர் விக்கெட்டெல்லாம் வச்சு அது ஒரு மெஷின் லேர்னிங் ப்ரெடிக்ஷன் தான் அதுவும். இதெல்லாம் இப்போலாம் நவடேஸில் எல்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஃபுல் ட்ரெண்ட் ஆகலை. பட்டு இதெல்லாம் படித்தா கொஞ்சம் வேல்யூ தான். பட் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரியணும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மேக்ஸ் அல்காரிதம்லாம் வரும். கொஞ்சம் சேஞ்சஸ் எப்படி சொல்லணும்னா திடீர்னு நம்மளால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. இதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஈஸியாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு மறந்துடும். மேக்ஸ் அல்காரிதம் மாதிரி ஒர்க் ஆகும். கோடுலாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மிச்சம் கோடிங் லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரியும். சிசியில் ஜாவா, இது வந்து பைத்தான்லாம் ரன் பண்ணுவாங்க. பைத்தானில் ஆர்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஆஃப் மெஷின் லேர்னிங் பாருங்களேன். இதாக இருக்குது பாருங்கள், எல்லாமே இருக்குது பாருங்கள். மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட் சைடு ஒர்க் ஆகுது, ஆன்லைன் ஃப்ராட் டிடெக்ஷன், யார் ஃப்ராட்ஸ் அதை ஆன்லைனில் சைபர் செக்யூரிட்டி ஃப்ராட் பண்ணுவாங்க, அதை ஃபைன் பண்ணலாம். இமெயிலில் ஸ்பேம் மெயிலில் கண்டுபிடிக்கலாம். செல்ஃப் டிரைவிங் காராக இதே பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெஸ்லா காரு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கார் எடுத்தாலே போதும். அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் இப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். இமேஜ் ரெகக்னிஷன் இப்போ உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒரு இமேஜ் ரெகக்னிஷன் பண்ணி இது இவங்க தான். ஒரு ஃபோட்டோவை காமிச்சா பார்த்துருப்பீங்க. எலான் மஸ்க் ஃபோட்டோ காமிச்சா எலான் மஸ்க்குன்னு சொல்லுவோம். யார் யார் ஃபோட்டோவை காமிச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோமோ அவங்க ஃபோட்டோ சொல்லுவோம். ஸ்பீக் ரெகக்னிஷன் உங்களுக்கு தெரியும், பேசுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, சாட் பாட் அந்த மாதிரி. டிராஃபிக் ப்ரெடிக்ஷன் இப்போ பார்த்தீங்க, கரெக்டான கூகுள் மேப் காட்டும் பார்த்துருக்கீங்களா. இந்த ரூட்லாம் டிராஃபிக்காக இருக்குது, வேறு ரூட்டில் போனால் ஈஸியாக போயிடலாம்னு சொல்லி அது வேறு மேப் ரூட்டை காட்டும். நம்ம கார்லேயே கூட காட்டும் டிராஃபிக்காக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். இதுதான் இப்போ மெயினாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்களே நிறைய இடத்துல எப்படி சொல்லணும்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க உங்கள் ஃபோன்லேயும். எப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையோ எதுலையோ கூகுள்லையோ எதுலையோ போய்ட்டு ஒரு வாட்ச் வாங்க போகிறேன் அப்படின்னா வாட்சை பார்த்துருப்பீங்க. பட் அன்றைக்கி நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு அதே ஆடாக திரும்ப வந்துருக்குமா? அது சம்மந்தப்பட்ட ஆடு, வாட்ச் கலர் வச்சு நீங்கள் ஏதாவது வாட்சுன்னு போட்டிங்கனாலே அது சம்மந்தப்பட்ட ஆடாக உங்களுக்கு வந்திருக்கும். லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வாட்ஸ்அப்பில் சேட்டே பண்ணாலுமே திரும்ப அந்த ஆடு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வரும், ஃப்ளிப்கார்ட்லேருந்து டேட்டா நோட்டிஃபிகேஷன் வரும், யூடியூப் போனாலும் வரும், கூகுள் சும்மா சர்ச் பண்ணாலே வரும். இதை தான் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேர்டு சர்ச் பண்ணிங்களோ அந்த வேர்டு சம்மந்தப்பட்டதை, சரி அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது போல் இந்த சம்மந்தமான, அவங்க எல்லா ஆடையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. வேர்டை வச்சே ஃபைன் பண்ணிடுவாங்க நமக்கு. செல்ஃப் டிரைவிங் கார், டெஸ்லா கார் உங்களுக்கு தெரியும். அது எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? பாருங்களேன்.
டெஸ்லா கார் ஃப்ரண்ட் வியூன்னு போடுவோம். ஃப்ரண்ட் வியூ அந்த மாதிரி வரும். மால் இன்சைட் கார் ஃப்ரம் சிட்டி. கேமரா அப்படின்னு போட்டு பார்ப்போம். டெஸ்லா கார் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணுது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாக்ஸா ஓகே. காரில் நம்ம இமேஜ் ப்ராசஸிங் கோடு தான் இருக்குது, அதுதான் அங்கேயும் ட்ரெயின் பண்ணிக்காங்க. பாதிக்கு பாதி பைத்தான்னா அதில் டெஸ்லா கார் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களே, அந்த கோடு வந்து பாதிக்கு பாதி பைத்தான் தான். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு கார் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு. அது ஸ்பீடை வந்து ஒரே ஸ்பீடில் ஓட்ட முடியாது. திடீர்னு ஃப்ரண்ட்டில் கார் வரலாம், ஆப்போசிட்லேருந்து வரலாம், அடுத்த லேனில் வரலாம். அதெல்லாம் நமக்கு காட்டணும். அது என்ன செய்யும்னா செக் பண்ணிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ காரோ ஏதோ வெஹிக்கிளோ வருது, வந்துருச்சுன்னா இது கார் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ பண்ணும். ஃபைன் பண்ணி ஓகே ஒரு கார் வருது அப்படின்னு அது பாக்ஸில் கண்டுபிடிச்சிடும். ஒரு வெஹிக்கிள் வருது, 2 வீலர் வருது அப்படின்னா அது ஃபைன் பண்ணி கரெக்டாக ஃபைன் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மேப்லேயே கனெக்ட் ஆயிரும். ரோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ ரோடில் டேர்ன் பண்ணணும், டிராஃபிக் சிக்னல்லையும் அது ஃபைன் பண்ணும். ரெட் லைட் இருந்தால் போகக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும், எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாடலாக ட்ரைவ் பண்ணி அது காரில் செட் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக ட்ரைவ் பண்ணுது. இப்போலாம் டெஸ்லா சைட் கேமரா வியூ பாருங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேக்லேயும் செக் பண்ணணும்ல, ஃப்ரண்ட்டில் மட்டும் செக் பண்ண முடியாதுல்ல. பேக்லேருந்து ஏதாவது கார் வருதா, நம்ம ஸ்டாப் பண்ணலாமா கரெக்டாக. இண்டிகேட்டர் எப்போனா லெஃப்ட் இண்டிகேட்டர் டர்ன் பண்ணணும், லெஃப்ட் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், ஹார்ன் ப்ரெஸ் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக ஒரு ஹியூமன் எப்படி ட்ரைவ் பண்ணணும் அதே மாதிரி ப்ரிஃபர்ட்டாக ட்ரைவ் பண்ணுது டெஸ்லா கார். ஆட்டோ பைலட் மோடு. ஓகே, இது ஃபுல்லாக இதில் ட்ரெயின் பண்ணது தான். இதுதான் மெயினான எக்ஸாம்பிள். ஏஐனா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆல்மோஸ்ட். இது ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட எப்போலாம் நீங்கள் கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.